நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். எடுத்து வாசிப்போம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதுல 2ஆம் வசனத்துக்கு கூட வாசிப்போம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும். அப்ப வாழ்நாள் என்ன பண்ணணும்? நீடித்திருக்கணும். சோத்திரம். அப்ப 3ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, உன் தகப்பனையும் உன் தாயும் கணம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்ப கணம் பண்ண வேண்டிய காரியத்திலே என்ன பண்றாரு? முந்தி கொள்ளுங்கள். இப்ப கணம் பண்றதுக்கு ஒருவருக்கு முந்தி கொள்ளுங்கள். அப்ப நம்ம யாரை இங்க கணம் பண்ண சொல்றாரு? உன்னை பெற்ற தாயின் தகப்பனை என்ன பண்ணு? ஆமே சோதர முக தகப்பன் என்று தகப்பன் என்று மூலம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப தகப்பன் போல நம்மளை சுமக்கிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஆமா, தாயின் தகப்பனுடைய வார்த்தைகள் இன்னைக்கு பிள்ளைங்க தாய் தகப்பன வார்த்தை கேட்காதனால என்னென்னமோ காரியங்கள் என்ன பண்ணுங்க, சின்ன பிள்ளைங்களும் சரி வாலிப பிள்ளைங்களும் சரி தங்கள் இஷ்டம் போலுக்குள்ள இந்த காலகட்டங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இல்ல அப்படி இல்லை. வாலிப நாட்களில சிறு பிள்ளை வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தகப்பனுடைய புத்தியை என்ன பண்ணு? கேள். உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. ஆமே சோதரம். ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு தாய் இருந்தும் தாய் இல்லாம இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு தாயா இருப்பார். தகப்பன் இருந்தும் தகப்பன் இல்லாம இருக்கிறீங்களா? தேவனாக இயக்கத்தில் உங்களுக்கு தகப்பனாக இருப்பார், நண்பராக இருப்பார். அவர் சொல்றாரு, நீ அவரை கனம் பண்ணுவாயாக, உன் வாழ்நாள் என்ன பண்ண நீடித்திருக்கும், உன் ஆயுசு நாளை பெருக பண்ணுகிற ஆண்டவர், உனக்கு சுகத்தை கொடுக்கிற ஆண்டவர், பலனை கொடுக்கிற ஆண்டவர். வேதாகமத்துல தகப்பனை கனம் பண்ண ஆபிரகாம், ஈசாக்கு பார்த்தீங்கன்னா ஈசாக்கு வந்த யோசேப்பு பாருங்க, தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து என்ன பண்ண அவர் போகிறதை பார்க்க முடியுது. தகப்பனுக்கு அவர் உண்மையா இருந்த பொழுது கர்த்தர் எகிப்தின் அதிபதியாகிய யோசேப்பை தேவன் அவனை மாற்றினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில் என்ன பண்ணாருங்க? ஆமே, அவர் கொடுக்கப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணாரு? அவர் சரியாக நடந்து கொண்டார். கனம் பண்ண காரியத்துல பாருங்க, மனுஷனை கூட என்ன பண்ண ஆண்டவர் எவ்வளவு அப்செட் பண்ணி என்ன பண்ணார் ஆண்டவர்? கனப்படுத்துகிற தேவன். ஒரு எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவரே என்ன பண்ணார்? கடவுளே என்ன பண்ணாருங்க? அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ளிருக்கிறோம். ஆனா அந்த நாட்கள் என்ன பண்ணாங்க? எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ண விரோதமாக காரியங்களை செய்கிறது. சோத்திரம். இன்னைக்கு பயங்கரமான காரியங்கள் நம்முடைய தேசத்துல நடைபெற்று, நம்ம அப்படி இருக்காதபடிக்கு இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தையின்படி நம்ம எனக்கு நன்மை உண்டாகணும். உங்க வாழ்க்கை நன்மை பெற்றுக்கொள்ளுங்களேன். நிச்சயமாக இந்த நாளிலே நீங்கள் கனம் பண்ண வேண்டிய காரியங்களை கனம் பண்ணுங்க. கர்த்தருடைய காரியத்துல என்ன பண்ணுங்க? கனம் பண்ணுங்க. கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்துங்க. 10 கற்பனைகள்ல என்ன பண்ணுது? இது ஒரு கற்பனையா சொல்லப்படுறது. என்னையின்றி உனக்கு வேற ஒரு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அப்ப தேவன் என்ன பண்ணு? முதல்ல நீங்க கனம் பண்ண காரியத்துல கனம் பண்ணுங்க. குடும்பமா கனம் பண்ணுங்க. பிள்ளைகளோடு சேர்ந்து கனம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் கனம் பண்ண காரியத்துல ஆண்டவர் கனம் பண்ண செய்யுங்க. மற்றவருக்கு என்ன பண்ணு? உங்க மனைவிக்கு என்ன பண்ணுங்க? கனம் பண்ணுங்க. உங்க கணவனை நீங்க கனம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் என்ன பண்ணாரு? உற்சாகப்படுத்துகிற தேவன். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, உன் வாழ்நாள் என்ன பண்ணும்? அப்ப நம்ம வாழ்கிற நாட்கள் என்ன பண்ணும்? அப்ப நீடித்திருக்கணும். நம்ம வேலை நீடித்திருக்கணும். நம்முடைய ஆசீர்வாதங்கள் நீடித்திருக்கணும். பரிசுத்த ஆவியம் நீடித்திருக்கணும். சோத்திரம். பலவீனங்கள் நீங்கணும். அப்ப நீடிய ஆயுளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருகிற. ஒரு பலவீனமா காணப்பட்டீங்களா? இந்த காரியங்கள் நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். எப்பொழுது அந்த நன்மை அந்த கற்பனைகளை கைகொள்ளும் பொழுது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மேல 1ஆம் வசனம் சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமா, பிள்ளைகள் என்ன பண்ணும்? பெற்றோருக்கு கீழ்ப்படியும். இப்ப கனம் பண்ற காரியத்துல நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ண அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறார். கர்த்தருக்கு மகிமை. நான் வாழ்ந்த நாட்கள்ல பார்த்தீங்கன்னா எங்க அப்பாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஏதாவது நான் செய்வேன். எங்க அப்பாவை எப்படியாவது சந்தோஷப்படுத்துவேன். உலகப்பிரதமான அப்பாவை என்ன பண்ணுவேன்? மாமிசபுரம் அப்பாவை சந்தோஷப்படுறதுக்கு சின்ன வயசுல ஆடு மேய்க்கும் பொழுது சில காரியங்களை செஞ்சு என்ன பண்ணுவேன்? எங்க அப்பா எப்படியாவது சந்தோஷப்படுத்துன்னு சொல்லி அப்படி சந்தோஷப்படுத்துவேன். அன்னைக்கு எங்க அப்பா கிடையாது. எங்க அப்பா இறந்துட்டாங்க. ஆனாலும் பாருங்க, என்னோடு எப்பயுமே இருக்கிற நிரந்தரமாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு எப்பவும் அப்பா இருக்காரு. அது மாதிரி உங்களுக்கு நிச்சயமாக இருந்து நடத்துவார்.
ஆமா, எங்க அப்பா செய்வன கிறிஸ்தவ ஆண்டவர் அதற்கு மேலாக அதிசயமாக என்னை தேவனாய கர்த்தர் நடத்தி கொண்டு வர்றாங்க. நிச்சயமா உங்களை நடத்துவார், உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி செய்வார், உங்களை நீடித்திருக்க பண்ணுவார். நீங்கள நிச்சயமாக ஆஸ்வதிக்கப்படுவீங்க. நீ எந்த விதத்துல குறைந்து போக மாட்டீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவங்க கடன் பண்ணல இல்லையா, நாங்க கடன் பண்ணாலும் இந்த கடன் பண்றதை ஏத்துக்கிற மாட்டாங்க, என்ன முரண்பாடா பாக்குறாங்க, எதிரியா பாக்குறாங்க. அவங்க அப்படித்தான் பார்ப்பாங்க. நம்ம தான் என்ன பண்ண எல்லாத்தையும் சகிக்கணும். இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் சகிச்சார். நம்ம சகிக்கும் பொழுது ஆசுவாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணாரு, கிருபைகளை தேவன் தருவார். நம்மளை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கனம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி நம்முடைய வார்த்தையில எங்களை நிலைநிறுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பா. நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா. ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.